அனைவருக்கும் வணக்கம். பைபிள்ல ஒரு வசனம் படிச்சேன். அந்த வசனத்துக்கான விளக்கம் எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. ஏன் அப்படி ஒரு வசனம் பைபிள்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய யோசிச்சு கடைசியா அந்த விடையும் கிடைச்சிருச்சு. அந்த வசனம் என்ன அப்படின்னா, இருக்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். நம்ம சின்ன வயசுல இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு தான் கேட்டு வளர்ந்துருக்கோம், அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனா ஏன் பைபிள்ல இந்த மாதிரியான ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாள் இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேன், அப்புறமா இதுக்கான விடைய சொல்றேன். ஓகே. ஒரு பெரிய ஊரு, அந்த பெரிய ஊர்ல ஒரு குட்டி வீடு, குட்டி வீட்டுல 4 பேரு பிளஸ் 2 பேரு, அம்மா அப்பா 2 குழந்தைங்க, அவங்களோட சேர்த்து 2 மாடு. ஸோ இந்த குடும்பத்துக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னா அந்த 2 மாடு மட்டும்தான். மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் வித்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மணி, அதை வச்சுதான் அவங்க சர்வே பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்க வந்துட்டு மணி கையில வச்சிருந்தாலும் இருக்கவே இருக்காது, டக்குன்னு செலவாயிரும். அவங்களுடைய சாப்பாடு, அடிக்வேட்டான சாப்பாடு கிடைக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, ஒரு தரமான எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழ்நிலையிலே அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த 2 மாடும் யாரோ களவாணி பையன் களவாண்டுட்டு போயிடுறான். ஸோ அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் எல்லா ஃபீலிங்ஸையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஏதாவது பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நம்ம குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் நல்ல வயிறார சாப்பாடாவது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இன்னொரு ஊருக்கு போறாங்க. நல்ல கடினமா உழைக்கிறாங்க, ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, ஒரு பெரிய ஆளா மாறிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, எப்போ அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தாங்களோ அப்பவே அவங்க வாழ்க்கை பிரகாசமா மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வசனமும் இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. எப்போ நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும், அப்போதான் என்னோட வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள் கொடுப்பாங்க. ஸோ இந்த வசனம் என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒருவேளை அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய ஆபத்து. அதுல இருந்து வெளியில வந்துருங்க. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும், இருக்கிறவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். இந்த வசனம் என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு, உங்களோட வாழ்க்கையும் மாத்துன்னு நம்புறேன். Praise the Lord. Thank you.